பிரெட் சமோசா கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்ததுன்னா போதும். ஏன்னா நம்ம திரும்ப எண்ணெயில் பொரிக்க போகிறோம், அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா நம்ம மினி சமோசா பண்ண போகிறோம், அதனால் பெரிய பீசஸ் இருந்ததுனாக்கா மசாலா வெளியில் வந்துடும். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா நம்ம கேரட்லாம் துருவோம் இல்லையா, அந்த கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இப்படியே இதை வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா வாசனை போனால் போதும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ரெடியாக ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மசாலா ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அடுத்தது இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிரெட் ஸ்லைஸை எடுத்துகிட்டு அதை கார்னர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாண்ட்விச் ப்ரெட்டாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் சமோசா கிடைக்கும். நான் நார்மல் வீட் ஃப்ளவர் ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் பீசஸ் எல்லாம் நம்ம பிரெட் கிராம்ஸாக பண்ணி வச்சுக்கலாம், தூக்கி போட வேண்டாம். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸை நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு ஸ்லைஸை எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பிரெட் ஸ்லைஸும் ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பிரெட் ஸ்லைசஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசா பண்ண ஆரம்பிக்கலாம். பிரெட் ஸ்லைஸில் இந்த நீளமான பார்ட் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். ஸோ அங்கே நம்ம ஆல்ரெடி மைதா பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா ஓரமெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பேக்கெட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி மசாலா செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு மசாலா, அதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த ஓரம் இல்லாமல் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கார்னர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மசாலா வெளியில் வராத மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மினி சமோசா ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பீஸும் ரெடி பண்ணிக்கலாம். இதேமாரி கார்னரில் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா ஓரமெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா பாக்கெட் மாதிரி வந்துடும். அதில் மசாலா ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஓரம் எல்லாமும் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. கார்னர்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பிரெட் ஸ்லைசஸும் இந்த மாதிரி மினி சமோசாவாக பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சமோசாவாக அதில் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரமாக சைடில் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொரு பேட்ச் இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமானோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எப்போவுமே பாயில் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்ல பொன்னிறமான கிறிஸ்பியான டேஸ்டியான மினி சமோசாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஏதாவது ஒரு சாஸ் இல்லை க்ரீன் சட்னி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பெஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.